பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு செப்டம்பர் 15 திருச்சியில் மாமனிதன் வைகோ, இளம் தலைவர் துரை வைகோ அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகனும் தலைவருமான அன்புமணிக்கும் இடையே கடந்த சில மாதங்களாகவே கருத்து மோதல் நீடித்து வருகிறது. இதற்கிடையே இருவரும் தங்களது ஆதரவாளர்களை வைத்து தனித்தனியே பொதுக்குழுக்களை நடத்தினர். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் கட்சிக்கும் நிறுவன தலைவர் ராமதாசுக்கும் எதிராக செயல்பட்டு வருவது, சட்டவிரோதமாக தன்னிச்சையாக பொதுக்குழுவை கூட்டியது உள்ளிட்ட 16 குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது முன்வைக்கப்பட்டது. மேலும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆனால் இதற்கு அன்புமணி தரப்பில் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. இதையடுத்து ராமதாஸ் தலைமையில் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் கடந்த 1ஆம் தேதி தைலாபுரத்தில் நடைபெற்றது. இதில் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர்கள் 9 பேர் கலந்து கொண்டு நோட்டீஸிற்கு விளக்கம் அளிக்காத அன்புமணி மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்த பரிந்துரைகளை ராமதாஸிடம் வழங்கினர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அன்புமணி மீது வைக்கப்பட்ட 16 குற்றச்சாட்டுகள் குறித்து அனுப்பி வைக்கப்பட்ட நோட்டீஸிற்கு அவர் உரிய விளக்கம் அளிக்கவில்லை. இதனால் செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதற்கு பதிலளிக்கவில்லை என்றால் அவர் மீது கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். இந்நிலையில் ராமதாஸ் அளித்த காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் அன்புமணி தரப்பில் இருந்து தற்போது வரை எந்த ஒரு விளக்கமும் அளிக்கவில்லை. இந்த சூழலில் இன்று திடீரென செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளில் இருந்து அன்புமணியை நீக்குவதாக அறிவித்துள்ளார். மேலும் அன்புமணியுடன் சேர்ந்து செயல்பட்டவர்களை மீண்டும் பாமகவில் சேர்க்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பாமக நிர்வாகிகள் யாரும் அவருடன் தொடர்பில் இருக்கக்கூடாது எனவும் பாமகவுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் அன்புமணி பாமகவில் இருந்து தூக்கப்பட்ட அடுத்த சில நிமிடங்களில் தன்னை பாமக தலைவர் என குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளார். டங்ஸ்டன் தொடர்பான அறிக்கையில் அன்புமணி தன்னை தலைவர் என குறிப்பிட்டுள்ளார். அதோடு தன்னை கட்சியில் இருந்து நீக்கியதாக ராமதாஸ் அறிவித்த நிலையில் கடலூர் நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு அன்புமணி தனது ஆதரவாளர்களுடன் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ராமதாஸ் முடிவுக்கு அன்புமணி கொடுத்த இந்த ரியாக்ஷனால் பாமக தொண்டர்கள் இடையே குழப்பமான சூழல் நிலவி வருகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.